அதாவது செந்தில் பாலாஜிக்கு அவருடைய தம்பி அசோக் ஆகிய இருவருக்கும் இன்று தாவேகா எம்எல்ஏக்களை குதிரைப்பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த முன்ஜாமீன் கிடைச்சதுக்கு நம்ம செந்தில் பாலாஜியை மட்டும் இது பண்ணி இல்லை, தாவேகா அரசாங்கத்தினுடைய கையாளாகாத தனம். எப்போவுமே ஒரு வழக்கில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரெடி பண்ணணும். ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் அதுக்கு பல வழிகள் இருக்குது. நீங்கள் போயிட்டு திமுகவை சேர்ந்த ஜான் சத்தியனை இவங்களா போடுவீங்க அரசாங்க வழக்கறிஞரா? வாதாடுறது யார் உங்களுக்கு? ஜான் சத்தியன், திமுக ஆள். அவருக்கும் வில்சனுக்கும் தொடர்பு இருக்குது. ஆரம்ப கட்டத்திலேருந்து தலையில் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லா வழக்கும் தோப்பீங்க. நீங்கள் எதிர்க்கட்சி ஆளை கொண்டாந்து இங்கே வச்சுக்கிட்டு விஎன்டிசியில் இவரை கொண்டாந்து அருணை கொண்டாந்து வச்சுக்குவீங்க, ஜான் சத்தியனை கொண்டாந்து இங்கே வச்சுக்குவீங்க திமுகவில். அப்புறம் எப்படி உங்கள் கேஸு ஜெயிக்கும்? அருமையான ஆதாரம் இருக்குது உங்களுக்கு செந்தில் பாலாஜி கேஸில். அவங்களே சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி இதில் இந்த மாதிரி குதிரை பேரம் பேசப்பட்டிருக்கு. 35 லட்சம் ஒரு எம்எல்ஏக்கு கொடுத்துருக்காங்க. பாதிக்கு இவர் இது திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. 30 லட்சம் அவருக்கு, 5 லட்சம் இவருக்குன்னு. வெளிநாடுகளில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இதுக்கு முக்கியமான செயல்பட்டாருன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க போலீஸு. அப்புறம் ஏன் கைது பண்ண முடியலை? அப்புறம் ஏன் முன்ஜாமீன் கிடைக்க விட்டீங்க? ஒழுங்காக ஆர்கியூ பண்ணீங்களா? உங்களுக்கு இதில் தான் ஓட்ட விட்டுருக்கீங்களே பாருங்களேன். இவ்வளவையும் செஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். அது செந்தில் பாலாஜி சொல்ல, எதுக்கு எடுத்தாலும் என் தம்பியை சேர்த்துக்கிறாங்க. உன் தம்பியைத்தானே 300 கோடிக்கு வீடு வாங்கியிருக்கோம் உன் தம்பி பேரில். அப்புறம் உன் தம்பியை சேர்க்காம என்ன பண்ணுவாங்க? பெரிய யோகியரா, உத்தமரா? அதிமுகவை சேர்ந்த ஒரு பிரபல பெண் புள்ளியிடம் கோடிக்கணக்கான பதிலை கொள்ளை எடுத்து வந்தவர் நீ. அப்படி அங்கே இருந்துக்கிட்டு ஆரம்பமே மோசமான ஆரம்பம். அங்கேருந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை வச்சு முதல்ல தினகரன்ட்ட அரசியல் பண்ணி, தினகரன்ட்ட தேராதுன்னு தெரிஞ்சோன்னே ஸ்டாலின் காலில் விழுந்து இன்றைக்கி இவ்வளோ பேரை வச்சு பல ஊழல்லாம் பண்ணி இப்போ திருப்பி ஆட்சி முதல்ல ஊழல் பண்ணி அதில் ஒரு ஜாமீன் கொடுத்தாங்க. அப்புறம் லாக்கா இல்லாத மந்திரின்னு போட்டாங்க. ஜெயிலில் போய்கிட்டு அங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து ஏசி போட்டுக்கிட்டு போலீஸ் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு கொஞ்சம் நெஞ்ச அயோக்கியத்தனமாக பண்ணீங்க. அநியாயம், ஆக்கிரமாக அத்தனைக்கும் ஸ்டாலின் தொட பண்ணார். ஸ்டாலினுக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது மிஸ்டர் செந்தில் பாலாஜி. அதைத்தான் சொல்கிறேன். என்ன பெரிய யோகியரா இல்லை உத்தமரா? அது போன எந்தெந்த போர்ட்ஃபோலியோ போடுறானோ அங்கே பூரா அயோக்கியத்தனம், அங்கே பூரா ஊழல். டாஸ்மாகில் போட்டாங்க, அங்கேயும் ஊழல். இவர் போன உடனே தான் டாஸ்மாக் 10 ரூபா 20 ரூபான்னு வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மின்சாரத்துறையில் இவரை போட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல், கண்டக்டர் அதில் ஊழல், எல்லாத்துலேயுமே ஊழல், எல்லா பக்கமும் ஊழல் மயம் பண்ணுறவர். அவர் யோகியர் மாதிரியும் உத்தமர் மாதிரியும் பேசியிருக்காரு. நான் நேற்று என்னுடைய வீடியோ எடுத்து பாருங்கள், வெயில் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னேன். எதனால் சொன்னேன்? இந்த மாதிரி வழக்கில் கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு இல்லை. எப்போ தாவேக்காவை கேட்குறேன், உங்களுக்கு கேஸ் போடுறதுக்கு கேஸே இல்லையா செந்தில் பாலாஜி மேலே? நீங்கள் தான் சொல்கிறீங்க 317 கோடி. அப்போ 317 கோடி விஷயமாக கேஸ் போட வேண்டியது தானே? கண்டக்டருக்கு அது மின்சார கண்டக்டர் அப்படிங்கிற உபகரணம் வாங்கினதில் 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்துருக்குங்கன்னு அதுக்கு கேஸை போட வேண்டியதானப்பா. என்ன குதிரை பேரம் நடந்துருச்சு அப்படிங்கிறீங்க. அவங்க அங்கே வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 59 பேர் வச்சுக்கிட்டு எப்படி என்னத்தை பெருசாக ஆட்சியை கவுத்த முடியும்? கவர்னர் உரையில் இப்போ சபாநாயகத்தை கொண்டு வந்த தீர்மானத்தில் ஏற்று ஓட்டப்பட்ட ஆட்சிக்கு வந்துருமான்னு முட்டாள்தனமாக கேட்குறீங்களா? டிஎம்கே முட்டாளருக்கு தான் சொல்கிறேன். என்ஆர் இளங்கோங்கிற வக்கீல், அவர் நல்ல வக்கீல். அவர் கேட்குற சேர்ந்துருக்க பார்ட்டி எப்படி பார்ட்டி? சபாநாயகர் தீர்மானத்தில் தோற்று போச்சுன்னு வைங்க, அதோட அவ்வளோதான் அரசாங்கம். சபாநாயகரையும் நியமிக்க முடியலன்னா மறுபடியும் கவர்னர்கிட்ட போய் இவங்க சும்மா இருப்பாங்களா? போய் மனுவை கொடுப்பான். மனுவை கொடுத்தோடனே அடுத்து கவர் தருவோம். அதெல்லாம் சொல்ல தெரியணும்ல ஜட்ஜிட்ட. அங்கே திமுக காரெலாம் வச்சுருக்கீங்க, அப்புறம் எப்படியா உங்களுக்கு செந்தில் பாலாஜியில் முன்ஜாமீன் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? எல்லாம் எதிரி சைடுகளை ஆளுங்களை வச்சுக்கிட்டீங்க. அதனால் செந்தில் பாலாஜிக்கு இது முன்ஜாமீன் கிடைச்சதுன்னா முழுக்க நீங்கள் தான் காரணம். தாவேக்கா நீங்கள் சரியாக கேஸை கொண்டு போகவில்லை.
சென்னை திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் காலையிலையும் மாலையிலையும் கையெழுத்து போடணுமா, இதுதான் கண்டிஷனு. அதனால் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் கோட்டை விட்டது தாவைக்க அரசு. தாவைக்க அரசு ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத குற்றச்சாட்டை நான் உங்களுக்கு எதிராக வைக்கிறேன். அதை விடுங்க, தாவைக்க அரசு தான் காரணம்னு சொல்கிறோம்ல. உங்களுக்கு செந்தில் பாலாஜியை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சு நீங்கள் எடுத்துருக்கணும்ல. செந்தில் பாலாஜிக்கு துணையாக செயல்பட்டது காவல்துறையிலே சுஜாதாங்கிற இன்ஸ்பெக்டரு. சவுக்கு சங்கர் அதை பற்றி பேசியிருக்காரு. அந்த சவுக்கு சங்கர் பேசுகிற அந்த சுஜாதாங்கிற இன்ஸ்பெக்டரை மாற்றிருக்கீங்களா? எத்தனையோ பேரை மாற்றினீங்களா? அவங்க தானே அத்தனை பேர் மேலேயும் வழக்கு போட்டாங்க. ஏன் மேலே வழக்கு போட்டது அவங்க தானே. ஏன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது பொய் வழக்கு 2 வழக்கு போட்டாங்களே. இவ்வளவையும் செஞ்சது பூரா செந்தில் பாலாஜி கரூர், அந்த இன்ஸ்பெக்டர் கரூர். அந்த இன்ஸ்பெக்டரில் பெருமளவு பணத்தை கொடுத்து கைது பண்ண வச்சாங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் அதே இடத்துல தானே வச்சுருக்கீங்க. அவங்க திமுகவின் ஆதரவு இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்காங்களே. செந்தில் பாலாஜி அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி தனக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் செய்து கொண்டிருப்பார். அப்போ என்ன நீங்கள் என்னென்ன லட்சணத்தில் இதற்கு நடத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாதிகாவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, நீங்கள் திமுக காரனை அங்கங்கே வச்சுருக்கீங்க. எல்லா கமிஷனை மாற்றினீங்க, எல்லாத்தையும் மாற்றினீங்க. அந்த இன்ஸ்பெக்டரை மாற்றலை. எங்களை எல்லோரையும் கைது பண்ணதே அந்த இன்ஸ்பெக்டர் தானேப்பா. அவர் செந்தில் பாலாஜியின் ஊரை சேர்ந்தவர். செந்தில் பாலாஜி என்ன சொல்லுவாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதனால் தாவைக்காவை அரசாங்கம் முன்ஜாமீன் கிடைத்ததற்கு, செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கிடைத்ததற்கு அவர்களுடைய அரசாங்கத்தின் மெத்தனை போக்கு தான் காரணம். பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ஜான் சத்யனை தூக்கி அங்கே இதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஜான் சத்யன் எனக்கே பல கெடுதல் பண்ணார். அப்போ அவங்க திமுக ஆட்சியிலையும் கஷ்டத்தை அனுபவிப்போம், உங்கள் ஆட்சியிலும் கஷ்டத்தை அனுபவிப்போமா? ஜான் சத்யனை மாற்றுங்கன்னு எவ்வளவு சொன்னேன், ஒன்றுமே வாதாடல. எங்கள் வழக்கில் 2 லட்ச ரூபா வாங்கிட்டு எங்களை காட்டி கொடுத்த அதே ஆளில் வந்துச்சு நீங்கள் எப்படி வாங்க முடியும்? நான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, பெயில் இஸ் அ ரைட், ஜெயில் இஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறாங்க. ஜெயிலுக்கு அள்ளிதான் அனுப்பு, பெயிலை உடனே கொடுத்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்து மேலே குற்றம் சொல்லி குற்றம் இல்லையா? இது சின்ன குற்றம், சாதாரணமாக குதிரை பேரான் பெயில் கொடுத்துருவாங்க. இது சொல்கிறதுக்கு கூட தகுதி இல்லையா உங்களுக்கு? நீங்கள் வச்சுருக்கிற ஆளுங்களுக்கு உங்களுக்கு இது சொல்கிறதுக்கு கூட தகுதி இல்லையா? விஜய்க்கு இதில் ஈஸியாக பெயில் கிடைச்சி சொல்ல வேண்டாமா? இதோட ஸ்ட்ராங்கான கேஸை போடுங்க அப்படின்னு சொல்ல வேணாமா? அதனால் அவருக்கு செந்தில் பாலாஜிக்கும் அவர் தம்பிக்கும் பெயில் கொடுத்தது நல்ல செய்தி அல்ல. அசோக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கைது செய்ய சொன்னாங்க. இடி என்ன பண்ணால் என்னத்தை கிழிச்சான், ஒரு கிழிப்பும் கிழிக்கலை. அவன் 3 வருஷமாக கோட்டை விட்டுக்கிட்டு இருந்தான்.